தங்கமான பிள்ளையதான் பார்த்து சொல்லியிருக்கா சேகருக்கு. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பிள்ளையா இருக்கு. வந்த உடனே எங்க கால்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா. அப்புறம் சாப்பாடு சொல்லியே ஆகணும். அப்பப்பா என்ன ருசி என்ன ருசி. ஒரு ஐட்டமும் அவ்வளவு ருசியா இருந்து. பார்த்தாலே தெரியுது நல்ல குடும்பம். ஆமா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்துட்டே தின்ன சாப்பாடு தொண்டை குளிக்கலே நிக்குதான். எங்க வாயை திறந்தா வெளிய வந்து குதிச்சிருமானே ஆண்டி பேசாம இருக்காவ. அது சொல்ல முடியாதுல்ல, தொண்டைக்குள்ளதான் இருக்குதுல்ல. நாங்களாம் முடிவெடுத்தாச்சு ஆண்டி. எங்க எல்லாருக்கும் நல்ல குடும்பமா தான் தெரியுது, நல்ல பொண்ணா தான் தெரியுது. நானே அதான் நினைச்சேன் கிளம்பலான்னு. யார் எல்மா ஆண்டி? பிசாண்டி என்னதான் தலை உச்சி போடுனாலும் கொஞ்சம் பாயிண்டா தான் பேசியாவே. அவி சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்குல்ல. சொன்ன மாதிரியே 2 நாள் தங்கிட்டு பெரியாவி ஏதோ நினைச்சுக்கிட கூடாதுல்ல. இல்ல தேய், ஒரு சந்தைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீன்காரி அந்த பிள்ளை குணத்துக்கு என்ன குறைச்சலு? தங்கமான பிள்ளையாதான் எங்களுக்கு தெரியுது. அழகா பேசுது, அன்பா பரிமாறுது. இதுக்கு மேல என்ன டவுட் இருக்கு? எனக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா. ஆமாமா எனக்கு 100% 200% பிடிச்சிருக்கு. என்னாச்சு எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? விருந்து பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஆண்டி. விருந்து உங்க மகன் நல்லா அழகா சமைச்சிருந்தா. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்படியா? என் மகன் ரொம்ப அழகா சமைப்பா சின்ன வயசுல இருந்தே. வீட்டுக்கு வந்து சாப்பிடுறது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, நாளைக்கு அதையே விருந்தா சமைச்சிடலாம். எம்மா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மலை மாதிரி சோத்தை நல்லா குமிச்சு வச்சு அதுல 5 வகையான குழம்ப 5 மாதிரி ஊத்தி சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். கூட கூட்டு பொரியல், அப்பளம், வடை, பாயசம், ஊறுகாய் இதெல்லாம் இருந்தா ரொம்ப பிரியம். ஓ அப்படியாம்மா, நாளைக்கு அப்படின்னா அப்படியே ரெடி பண்ணிட சொல்றேன் மகளே. சைவ சாப்பாடும் ரொம்ப டேஸ்டா செய்வா. மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பா இருந்தாலும் பரவாயில்லம்மா. நானும் தங்கச்சியும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவோம். சரிம்மா, என் மகிட்ட சொல்லிட்டா போதும், அழகா சமைச்சிருவா. கூடவே பத்த குழம்போ சாம்பார் வச்சு வைக்க சொல்லி. ஆண்டி ஏதாவது ஒரு குழம்பு வச்சாலும் போதும். எதுக்கு அத்தனை குழம்பு? இல்லம்மா, நீங்க மாப்பிள்ளை விட்ட ஆட்கள், உங்களை சாதாரணமா கவனிக்க முடியுமா? பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதானே விருந்து. நாளைக்கு இன்னைக்கு விட விருந்து சூப்பரா இருக்கும் பாருங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, எல்லாரும் படுத்த வரையெல்லாம் நேரம் ஆகுதுல்ல. இங்க பாருமா புழு கண்ணாடி, எனக்கும் தங்கச்சிக்கும் தனி ரூம் கொடுத்துருமா. நாங்க 2 பேரும் வயசானவிய. ஒரு கட்டில் இருந்தா நாங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிடுவோம். நிம்மதியா தூங்கி முழிச்சாதான் காலையில பிரிஸ்கான் எழும்ப முடியும். சரிங்கம்மா, எல்லா ரூம்லயும் கட்டில் இருக்கு, நல்லா படுத்து தூங்கலாம். ஆனந்தி எனக்கு தனி ரூம் தந்துரு. சரிக்கா, உங்களுக்கும் தனி ரூம் தந்துரு. ஐயோ, நம்மளும் தனி ரூம் கேட்கலாமா வேண்டாமா? பாட்டி அத்தையும் கேட்டுட்டாவளே. பிசாண்டி எதுல படுக்க போறான்னு தெரியல. எனக்கு ஒரு ரூம், பிசாண்டிக்கு ஒரு ரூம்னா ஏதாவது நினைச்சிருவாங்களே. அண்ணி, நீங்க வேணா என் ரூம்ல என் கூட படுத்துக்கிறீங்களா?
நல்ல பிள்ளை தான், சூப்பரா பேசுது, நல்ல பிள்ளை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எங்க அம்மாட்டையும் தம்பிட்டையும் போய் சொல்லுவேன். இவ்வளவு நல்ல பிள்ளைய மிஸ் பண்ணிட பார்த்தா, அதுவும் இதுவரை விசாரிக்கிறேங்கிற பேர்ல அனுப்பி ஒருத்தையும் ஒழுங்கா விசாரிக்கலமா, வாங்கிட்ட போய் சொல்லிருப்பாளுவேன்னு நினைச்சேன். ஆமத்தே, எனக்கு அப்படிதான் தோணுது. நல்ல பிள்ளைலாம் என்ன அழகா பரிமாறின பத்தியலா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரிம்மா, பிடிச்சிருந்தா சந்தோஷம் தான். போமா, யாராவது போய் படுத்து தூங்குப்பா. சரித்தே, நீங்களும் போய் தூங்குங்க. சரிம்மா, நான் போறேன். எப்படியா அந்த பிள்ளை அவளுக்கு பிடிச்சிக்கிட்டு, அப்போ எனக்கு வர வேண்டிய 1 லட்சம் பணம் கண்டிப்பா வந்துரும். நான் கூட விசாரிக்க போறேன், வந்த உடனே எங்க கண்டுபிடிச்சிருவாள்வளோன்னு நினைச்சிட்டேன். ஆனா எவளை கண்டுபிடிச்சிட மாட்டான்னு இப்ப தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா போய் படுத்து உறங்குவோம். கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சு வச்சுட்டு 1 லட்சத்தை முதல்ல வாங்கிடணும். அதுவும் பொண்ணு அவிய கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வாங்கிடணும். தங்கச்சிமா, உனக்கு என்னடா தோணுது? நம்ம ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து அந்த பிள்ளைய கண்காணிக்கணுமா? ஏக்கா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அந்த பிள்ளைய நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோமே, அது மேல ஏதாவது தப்பு இருக்க மாதிரி தெரியுதா? தங்கத்திலயும் தங்க சொக்கு தங்கம்க்கா, அதனால டவுட் பட வேண்டிய அவசியமே இல்ல. இல்லம்மா, நம்ம விசாரிச்ச இடத்துல எல்லாம் அந்த பிள்ளைய நல்ல பிள்ளைன்னு தான் சொன்னாவ. ஆனா ஒருத்தி மட்டும் என்ன சொன்னா நல்லா யோசிச்சு பாரு. தூக்கத்துல இருந்து எழுப்புனாலோ இல்ல முழிச்சாலோ அடிப்பா கடிப்பான்னு சொன்னா. அதனால நம்ம ராத்திரி போய் கொஞ்சம் எழுப்பி பாத்துடலாமா? ஏன்னா டவுட்ட வச்சுக்கிட்டு அதை கிளியர் பண்ணலன்னா தப்பாயிடும்லடா. ஏக்கா, அவ அவார்டுக்கு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காக்கா. எனக்குலாம் அந்த பொம்பளை சொன்னதுல நம்பிக்கையே இல்ல. அதுக்காகலாம் இந்த பிள்ளைய சந்தேகப்பட வேண்டாம்க்கா, நல்ல பிள்ளைக்கா. ஒரு சமயம் கோபத்துல எதையாவது பண்ணி இருக்குமா இருக்கும், அது சின்ன வயசுல இருந்திருக்குமா இருக்கும், அது அப்படியே ஒரு பேரா இருக்குமா இருக்கும். இப்போ வரைக்குமா அந்த பிள்ளை அடிச்சுக்கிட்டும் கடிச்சுக்கிட்டும் இருக்க போகுது. அப்படியே அடிச்சாலும் கடிச்சாலும் வலிக்கதான் போதா, சும்மா லேச தட்டுமா இருக்கும்க்கா. எனக்கு முதல்ல அந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்ல. அப்படியே அடிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, தங்கமான பிள்ளை. இந்த மாதிரி பிள்ளைய கெட்டிக்கிடுறது வரம். நம்ம சேகருக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்க போகுதுக்கா. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சேகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவான். சின்ன பிரச்சனையா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம், ஏதாவது பெரிய பிரச்சனையா இருந்தா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுக்கா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் பார்த்தாலே நான் கணிச்சிருவேன். இன்னைக்கு காலையில இருந்து அந்த பிள்ளைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு ஒரு தப்பும் தெரியலக்கா. நல்ல பிள்ளைதான், தாராளமா நம்ம சேகருக்கு கட்டி வைக்கலாம். அதனால நம்ம இன்னைக்கு செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நிம்மதியா படுத்து உறங்குவோம். சரிடா தங்கச்சி, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இருந்தாலும் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டேன். எந்த டவுட்டும் இல்லக்கா. பாட்டி பாட்டி பாட்டி, 2 பேரும் தூங்க போறீங்களோ? ஆமா சரோஜா, தூங்கலான்னு வந்துட்டோம். பாட்டி, அந்த பிள்ளைய கண்காணிக்க அந்த ரூம் பக்கம் போக வேண்டாம். நம்ம பார்த்தோம்ல, நல்ல பிள்ளையா தான் தெரியுது பாட்டி. சரோஜா, நானும் அததாம நினைச்சேன், எங்களுக்கும் நல்ல பிள்ளையா தான் தெரியுது. அதனால பேசாம இந்த பிள்ளைய சேகருக்கு கட்டி வச்சிடலாமா? நாளைக்கு மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். என்னோட நாளே அவியல விருந்துக்கு வர சொல்லலாமா? சரி பாட்டி, நானும் அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க நீங்க போய் நடுராத்திரில எழுப்பிடுவீங்களோன்னு நினைச்சிட்டு தான் சொல்லாமேன்னு வந்தேன். நாங்க போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோமா. எனக்கு மட்டும் இல்ல, தங்கச்சிக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமல சரோஜா, நீ உன் தம்பிக்கு இவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாலும் நல்ல பிள்ளைய தேடி பிடிச்சிருக்கா. இந்த பிள்ளைய கட்டி வையே, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி பாட்டி, நானும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தூங்குங்க பாட்டி, நானும் போய் படுக்க போறேன். சரிம்மா சரோஜா, குட் நைட். குட் நைட் பாட்டி. தங்கச்சிமா, சரோஜாவும் நம்ம நினைச்ச மாதிரி தான்டா சொல்லிட்டு போறா. ஆமாக்கா, அந்த பிள்ளைய பார்த்தா யாருக்குதான் பிடிக்காது. சரிடா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கிடலாம். இப்ப தூங்குவோமா? சரிங்கக்கா. என் புருஷன் போன் படியாரு, என்னவா இருக்கும் ராத்திரி போன் படியாரு. கேப்ப என்னன்னு ஹலோ சரோ, நீ நம்ம ஊருக்கு வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே, எதுக்கு அங்க தங்கி இருக்கா? ஏங்க, உங்களுக்கு நான் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஆமா சரோ, எங்க அம்மா சொன்னாவ நீ வருவான்னு இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தேன். வரலையா, தான் சரி போன் போடுவோமேன்னு போட்டேன். ஏங்க, என் தம்பிக்கு பொண்ணு பாத்துக்கோம்ல, அந்த வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டாவில அதான் வந்திருக்கோம். நியாயப்படி நீங்களும் என் கூட வந்திருக்கணும். 2 நாள் தங்கிட்டு போலாமேன்னு வந்திருக்கோங்க, நீங்களும் வாரியலா? சரோ, உன்னைய நம்ம வீட்டுக்கு வான்னு உன்னைய கூப்பிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னைய அங்க வாங்கி கூப்பிட்டு இருக்கியா? நான் அங்க வந்து எப்படி தங்குறது? அதுவும் இல்லாம நீ வரும்போது சொன்னியாக்கும். அம்மா சொல்ல போய் தெரிஞ்சிச்சு, இல்லன்னா எனக்கு தெரிய கூட செய்யாது. நீங்க வா சரோ, இங்க தங்கிட்டு போ. நான் வேணா வந்து கூட்டிட்டு வரட்டுமா? ஏங்க, விருந்துக்கே வந்துட்டு
நம்ம வீட்டுல தங்கினாவி என்ன நினைப்பாவ? ரூம்லாம் தந்து படுத்துக்கமான்னு சொல்லிட்டு போயிட்டாவ. இப்ப போய் நான் அங்க போய் படுக்க போறேன்ட்டு வர முடியுமா? ஏதாவது நினைப்பாங்க, ஏற்கனவே இல்லாத விருந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நான் இன்னொரு நாள் நம்ம வீட்டுக்கு வரேன். இப்படிதான் சொல்றா, ஒரு நாளும் வரமாட்டேங்கிற சரோ. கேட்டா நாங்க வீடு கட்டுறேன் அங்க வந்து இருங்கன்னு சொல்லுவா. நீங்க வா சரோ, இந்த ஊர்ல தானே இருக்க. ஏங்க வெளிநாட்டுல இருக்கும்போது மட்டும் என்னை விட்டு நினைக்க கூட மாட்டிய. நான் தான் வாங்க வாங்கன்னு போன் போட்டு போட்டு கூப்பிட்டு கிடப்பேன். இப்ப மட்டும் என்ன பாசம் பொங்குதோ? இல்ல சரோ, இந்த ஊருக்குள்ள இருக்க, பக்கத்துல இருக்கியே, அதான் சரி பாக்கலாமேன்னு கூப்பிட்டேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடு. ஏங்க இஷ்டம் இல்லாமலாம் இல்ல, எனக்கு உங்களை பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இவ வீட்டுக்கு விருந்துக்குன்னு வந்திருக்கோம்ல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நாளைக்கு அவிய நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வருவாவே. அப்ப வேணா நீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறீங்களா? சரி சரோ, வாரேன். அப்படியா? சரி பாப்பா, நாளைக்கு மழை பெய்தா வெயில் அடிக்குதா? நீ கண்டிப்பா வரணும். கிண்டல் பண்ணாத சரோ, வாரேன். சரிங்க, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரோ, எங்க அம்மா பார்த்த பொண்ணு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்ல பிள்ளையா? எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நல்ல பிள்ளை. உங்க அம்மா நல்ல எங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தங்கமான பிள்ளையதான் பார்த்து சொல்லியிருக்காவ. நாங்க தான் கொஞ்சம் டவுட் பட்டுட்டோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இந்த பிள்ளை கூட தான் சேகருக்கு கல்யாணம் நடக்க போகுது. சரி சரோ. ரூபி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உனக்கே தெரியாதா? எதுக்கு அவிய கிட்ட யார் ரூம்ல வந்து ஏன் கூட படுத்துக்கிடுங்கன்னு சொல்லியா? எம்மா, நான் அந்த ப்ராப்ளத்தையே மறந்துட்டேன். நல்ல வேளை நான் பக்கத்துல இருந்ததுனால ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். நீ அப்படி சொன்ன உடனே அவியெல்லாம் ஏதோ சரின்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ல இப்ப தச்சிருக்கா. இனி அதே பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசு ரூபி. தூக்கத்துல இருந்து முழிச்சா உனக்கு அடிக்கிற கடிக்கிற வியாதி எல்லாம் இருக்கு. நம்மளோட